வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பிரணாமணி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாவன் சமைக்கிற குருநாதர் அருணாபிரமன் திருடரே சமசுதன் எம்பெருமன் கருணை முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அரண சுவாமி திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரி என்ற வருஷப்படி பாடல் எண் 1064 குருதி ஒழுகி என துவங்கும் பொதுப்பாடலுக்கான இசை வடிவத்தை எல்லாம் வல்ல பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாஜன். இந்த பாடல் முருகா காம உணர்வை நீக்கி அடியேனுக்கு நல்ல உணர்வை தந்த அழ்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். எம்பெருமான் தரிசனம் தர பாடப்பெற்ற பாடல். தனன 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 தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். பாடலை பார்க்கலாம். குருதி ஒழுகி அழுகும் அவல குடிலை இனிது புகழாலே குலவும் இனிய கலவி மகளிர் கொடிய கடிய வெடியாலே கருதும் எனது விரகம் முழுது கலக மரளி அழியாமுன் கனகமயிலின் அழகு பொழிய கருணை மருவி வரவேணும். பாரதி சூழல மருவகிரியை பகிர எரிசை பணிவேலா பணில உதவி அதனில் அசுரர் பதியை முடுக வரும் வீரா இரதிபதியை எரிசை தருளும் இறைவர் குமர முருகோனே இலகு கமலமுகம் அழகும் எழுதறிய பெருமாளே. என்ன அற்புதமான பாட்டு. முதல் பதில குருதி ஒழுகி அழுகும் அவல குடிலை இனிது புகழாலே குலவும் இனிய கலவை மகளிர் கொடிய கடிய வெடியாலே கருதும் எனது விரகம் முழுது கலக மரளி அடியாமுன் கனகமயிலின் அழகு பொழிய கருணை மருவி வரவேணும். கருணை மருவி வரணும்னு வைங்கிறார். ஆகா, என்ன இணக்கமான வேண்டுகோள். ரத்தம் ஒழுகி அழுகி போகும் அவல குடிலை துன்பத்திற்கு இடமான குடிசையான இந்த உடலை இனிமையாக பேசும் புகழாலே சொற்கள் கொண்டு குலவி நெருங்கி உறவாடி இனிய புணர்ச்சி இன்பம் தரும் மகளிருடைய குடிதானதும் கடுமையானதும் ஆன கண்ணாலும் கருதும் கலவியே ஞாபகமாக எண்ணுகின்ற என்னுடைய விரகம் காம இச்சை எல்லாவற்றையும் மரளி என்னோடு போக்கு மரளி என்னுடன் போர்க்கு எழும் யமன் அழிப்பதற்கு முன்பாக பொன்மயிலின் மேல் உன்னுடைய அழகு பொலிந்து ஒழுக அல்லது மயிலின் அழகு பொழிய நீ கருணை வைத்து வந்து அருள வேண்டும் அப்படின்னு முதல் பதில் வேண்டார். ரெண்டாவது பதிக்கு எப்படி போகிறாரு? பருதி சூழல மருவகிரியை பகிர எரிசை பணிவேலா பணில உதவி யாதனில் அசுரர் பதியை முடுக வரும் வீரா இரதிபதியை எரிசை தருளும் இறைவர் குமர முருகோனே இலகு கமலமுகம் அழகும் எழுதறிய பெருமானேன்னு முடிகிறார். சூரியன் சுழற்சி கலக்கமடையும்படி இருந்த கிரௌஞ்சமலை பிளவுபட செலுத்திய தொழில் அமைந்த வேலவனே சங்கங்கள் உள்ள உதவி அதனில் கடலில் அசுரர் பதி அசுரர்களின் தலைவனாம் சூரனை முடுக வரும் ஓட்டி வெருட்ட வந்த வீரனே ரதிதேவியின் கணவனாம் மன்மதனை எரித்தருடைய இறைவர் சிவபெருமானுடைய குமாரனே முருகனே விளங்கும் தாமரை என் திருமுகமும் அதன் அழகும் எழுதுவதற்கு அரிதான அல்லது முடியாதவைகளான பேரழகுடைய பெருமாளே வரவேணும் அப்படின்னு எம்பெருமானை விழிக்கிற பாடம். இப்போ பருதி சூழலை மருவிகிரிங்கிறார். பருதினா அதாவது நமக்கு தெரியும் சூரியன். கிரௌஞ்சன் பல மாயங்கள் செய்தான். வெற்பினை புணரியாக்கும் பானுவை மதியமாக்கும் மதியினை பகலா செய்யும்பார் கந்தபுராணத்தில். அகத்தியர் தெற்கு நோக்கி வந்த பொழுது இவன் ஒரு மலையாக நின்று அவரை அச்சுறுத்தினான். அவன் இவனை நீ மலையாகவே நின்று முருகன் கைவேலால் மாடக்கெடுவான்னு சபித்தார். அந்த காட்சி தொகுப்பை அப்படி குருநாதர் கொண்டு வைக்கிறார். நின் தொன்மை நீங்கி நீள் மலையாகி ஈண்டே நின்று செவ்வேள் வேள்படை தன்னின் பின்னாள் விழிகுதி விரைவின் என்றான் அப்படின்னு கந்தபுரான் சொல்றார். அடுத்தது இந்த பாடலில் நிறைய குறிப்புகள் வரலாற்று அம்சங்கள் சொல்கிறார். சூரனை கடலில் ஓட்டிய வரலாறு, அதாவது பணில உதவி அதனில் அசுரர் பதியை முடுக வரும் வீரா ரதிபதியை இது மன்மதனை எரித்த வரலாறு. பல வரலாற்று செய்தியில் கோர்வையாக அந்த பாடலுடைய பின்பதில் வைக்கிறார். முதல்ல குருதி ஒழுகி அழுகும் அவலகுடி. சார், ஒரு சிறு கீரல் உண்டானா நம்ம உடம்பில் ரத்தம் ஒழுகி புண்ணாகி அழுகி போகிற அவலநிலையை உடையது இந்த உடல். குடிசை போன்றது. அதை பாதுகாக்கிறோம், அதை பேணி பாதுகாக்கிறோம். என்ன ஒரு மடமை. அடுத்தது குலவும் இனிய கலவி மகளிர் கொடிய கடிய வெளி பொருளொன்றை கருதுகின்றதை விலைமாதர்கள். பொருளுக்கு விலையாக தம்முடைய உடலை விற்பவர்கள். பொருள் உள்ளவரை கண்டால் நெடுநாள் படைகிறது போல கொஞ்சி குலாவாங்க. தன்னுடைய கண் வலையை வீசி சொல்வலையை வீசி காமூரை தன்வசப்படுத்துவாங்க. விலைமாதருடைய மேனி மினுக்கு ஆடர் உள்ளத்தை மயக்கும். அவர் தரும் இன்பத்திற்கு உள்ளம் ஏங்கி வருந்தோம். இது இறுதியில் துன்பத்திற்கு ஏதுவாகும். இந்த மயக்கத்தால் வரும் துன்பமானது தீர ஒரே வழி இறைவல் பெற்ற அடியாருடைய திருக்கூட்டத்தில் இருப்பதுதான். பெண்மையல் எப்பேற்பட்டவரை விட்டு வச்சதில்லை. உலக பற்றுகளை நீத்து இறைவனுடைய திருவிடையை சார பெருந்தவம் புரியும் முனிவரும் விலைமாதருடைய அழகை கண்டு மனம் திகைப்பெய்தி அவர் தரும் இன்பத்தை நாடி வருகின்ற மான் போன்றவர்கள் விலைமாதர்கள்.
இலைமாதரின் மான்போலும் மருண்ட பார்வை துறந்தோர் உள்ளத்தை மயக்கும். துறவுடைய உள்ளமும் நினைந்து நின்று உருகி வருந்துமாறு பொதுமகளிர் நகைத்து கண்பார்வால் வளைத்து பிடிப்பாங்க. இருக்கிற கந்தரநாதத்தை படிச்சிருக்கோம். கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே, துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழுத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பா என்பார். திருவாசத்தில் உண்டு. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரியபானதார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் வாழ்நெஞ்சே ஊனெல்லாம் நின்று உருக புகுந்த ஆண்டான் இன்று போய் வானுரான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாய் என்பர். அரிசன வாடை சேர்வை குடித்து பலவித கோலச் சேலை உடுத்திட்டு அலர்கள் ஓதி கோதி முடித்து சுருளோடு அமர்வுரு காது கோதி நிறுத்தி திருநூல் நீவி போல பாடித பொட்டிட்டு அகில் புழுகார சேரி தனத்திட்டு அலர்வேடின் சுரதவனோத பார்வையிட்டு தருண கலார தோடை தரித்து தொழிலிடுதோடு கேரவரத்திட்டு லிங்கோர்மார் துறவினர் சோரச்சோர் நகைத்து பொருள்கவர் மாதருக்கு ஆசை எடுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு தருவயம்பர் திருப்புல மாயா சுரூப முடிச்சமர்த்திகள் ஓயா உபாய மனப்பசப்பிகள் வாழ்நாளை ஈரும் விழிக்கிடச்சிகள் முனிவோரும் மாலாகி பாடநகை துருக்கிகள் ஏகாசமி தனத்திருப்பிகள் வாரியர் இரு என் முழு புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் வெத்திகள் ஈயாத போதில் அறப்பிணைக்குகள் ஆவேச நீர் உன் மத பொறிச்சிகள் படிவாவம் ஆமாறு எனது திருட்டு மட்டைகள் கோமாளமான குறிக்கெடுத்திகள் ஆச்சார ஈன விலை தனத்தீர் உறவாம்பர் திருப்பொருள். பட்டினத்தார் சொல்கிறார், பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசம் பிடித்திட்டு என்னை கண்ணால் விரட்டி முறையால் மயக்கி கடிதெடுத்து புண்ணாம் குடியிடை தள்ளி என் போத பொருள்வரைக்கு எண்ணாது உனை மறைந்தேன் இறைவா கட்சியை அம்மனேம்பர். பல பாடல்கள் சொல்லலாம். பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம், பாவையர்கள் செயல் என்பதாக தெரிகின்ற நீ செந்திலன் திருக்கவியல் என்கிளை குற்றம் மயூரம் என்கிளை வெற்றி தண்டை கால் என்கிளை நெஞ்சமே எங்கனே முத்தி காண்பது என்பர். திருப்பூர் சந்நிதி முறையில் கூட படிச்சிருக்கும். மாதரிய மனம் அவர்தம் மைவெளியே வன்பாசம் பீதர் மல்குல் பெருநகரம் ஓதில் அதில் வேண்டோர்க்கும் ஏற வேறைகளை போர் உரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறு. சார் கதையெல்லாம் படிச்சோம். விஸ்வாமித்திர மேனை கண்டு வயங்கினார். பலகாலம் செய்த தவம் அழிஞ்சு குன்றி போனார். காசிபர் மாயை கண்டு மறண்டார். ஆனால் அப்பற இது எதுவுமே தொட முடியல. அதை படிச்சிருக்கோம். அடுத்தது பணில உதவியாதுன்னா அசுரபதியை முடுக விரும்புகிறார். பணிலனா சங்கு. இதுக்கு முன்னாடி திருப்பூர் படத்தில் கூர்வேலாலே அசுர ஈசர் குலைய மாக்கடல் அதனில் ஓட்டிய கோவேனர். அடுத்தது ரதிபதியை எரி செய்தாரோடும் இறைவர் குமரன். ரதிபதி யார்? ரதியோடைய பதி ரதிதேவின் கணவனாகி மன்மதன். மன்மதனை எரித்த வரலாறு பல இடங்களில் படிச்சிருக்கோம். ஆவிகள் அனைத்துமாகி அருவமாய் உருவமாகி மூவகை இயற்கைத்து ஆன மூலகாரணம் அது ஆகும் தேவர்கள் தேவன் யோகின் செயல்முறை காட்டும் எண்ணில் தேவர்கள் காமம் கன்றி தொன்மை போல் இருக்கும் நீரான்பார் கந்தபுராணத்தில். கங்கை மிளிச்சியை கண்ணுதல் வெற்பின் மங்கையை மேவ நின் வாழிகள் தூவி அங்கு ஒரு மோனமாற்றின இன்னே எங்கள் பொருட்டினால் ஏகுதி என்றான்பார். இதுவும் கந்தபுராணம். ஏவர் எனினும் இடருற்ற நாகில் ஓவில் குறை ஒன்று உடரேல் அது முடித்தற்கு ஆவி விடினும் அரணே மறுத்து உடரேல் பாவம் அல்லது பழியும் ஒழியாது என்பார் கந்தபுராணத்தில். இப்படி பல்வேறு அற்புதங்களை இந்த பாடலில் கூட்டி வச்சிருக்கார். அடுத்தது ரொம்ப அற்புதமாக பார்க்க வேண்டிய அற்புதமான விஷயம், இலகு கமல முகம் அழகும் எழுதறிய பெருமன். சார், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாத பரம்பொருள். அவன் இன்ன வடிவம் இன்ன வினர்னு கண்டு சொல்லவோ சொல்லால் வடிக்கவோ ஓவியமாக திட்டவோ முடியாது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தால் வாரசடையான் எண்ணி நல்லால் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊர் நல்லன் ஓர் ஓமன் இல்லி அப்படி மண்ணிறமும் அவ்வண்ணமும் அவனருள் கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இல் வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே பரப்பர். முருகனாலே அழகுதான் சார். என்று மொழியாய் அழகியாயின்னு அவனை நக்கீரர் பாடுறார். அரக்கன் ஆகிய சூரபத்ம கூட அவனோட திருமணி அழகை கண்டு என்ன சார் சொல்கிறாரு, என்ன எப்படி வேந்தான்? 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மெயினை எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயநல் எழிலு காற்றாது என்றின் இணையதல்லோன் மாயிரு வடிவிற்கு எல்லாம் ஓமையார் வகுக்க வல்லார்பார். சார், ராமபிரானுடைய வடிவடை தனது மனக்கண்ணால் கண்ட கம்பர் அந்த அழகை வார்த்தைகளால் வடிக்க வேண்டும் முடியாமல் ஐயோ அப்படின்னார். ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான்னார். திருவிழாடு புராணம் திருமணப்படத்தில் ஒரு செய்தியினை பரஞ்சோதி முன் உணர்த்துறார். மதுரை என்பதில் சொக்கநாத பெருமான் திருவிழா வர்றார். அவன் திருமேனி அழகை கண்டு மயங்கிய ஒருத்தி அவன் தன்னை பார்க்காமலே போகிறான்னு ஏங்குறான். அவனோட திருமேனி எப்போதும் கண்டு மகிழ வேண்டும் அவள் எண்ணி நினைத்த பொழுது ஓவியக்கலையில் வித்தகன் ஒருத்தனை கண்டான். இவன் ஓவியமாக வடித்தான்டா, உனக்கு வேண்டிய பொருள் தரேனா. ஓவியனும் அவனை யாராலும் எழுத முடியும்னா. அதை கேட்டதும் அவருடைய உயிர் சோர்ந்து போயிடுச்சான். கவனமால் விடையான் தன்னை
கடைக்கணித்திலன் என்று அங்கு ஓர் சோழவான் கொடி ஓர் ஓவ தொழில் வல்லான் குறுக நோக்கி இவனை நீ எழுதி தந்தால் வேண்டுவனை ஈவன் என்றாள். அவனை யார் எழுத வல்லார் என்றான் ஆவி சோர்ந்தான். இப்படி இறைவனுடைய அழகு, எம்பெருமானுடைய அழகு, எழுதறிய அறுமுகமும் மணிநுதலும் வைரமிடு எட்டு சமைந்த செஞ்சுட்டி கான்களும் துங்க நீள் பன்னீர் கருணை வெடிமலரும் இலகு பதின் இருகுடையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பநூலும் மொழிபுகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்தச் சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கைவேலும் முழுதும் அடங்கிய குமரியுடன் உருகு முக்கட் சிவன்பெரும் சர்புத்திர உம்பர்தம் தம்பிரானேம்பர். அடுத்தது திருச்செங்கோட்டு வேலனுடைய அழகை பார்த்தோன்னே 4000 கண் படத்திலே இந்த நான்மோனேனார். அதாவது எம்பெருமானுடைய அழகு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த எம்பெருமானுடைய பேரழக மயங்கிற அருணை பெருமான் எப்படி முடிக்கிறாரு? இலகு கமலமுகமும் அழகும் எழுத அரிய பெருமான், முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் வச்சிருக்க இந்த பாட்டில் என்ன வேண்டுகிறார்? முருகா காமோனொருவை நீக்கி அடியனுக்கு நல்லுணர்வை தந்த அருளா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோர முருகா 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 முருகா.